சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகாரில் சென்னையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கீழ்ப்பாக்கத்தில் வசிக்கும் தொழிலதிபர் நிர்மல்குமார் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சைதாப்பேட்டையில் வசிக்கும் தொழிலதிபர் கலைசெல்வன் என்பவர் வீட்டிலும், அம்பத்தூரில் வசிக்கும் பிரகாஷ் என்பவர் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். KK நகரில் வசிக்கும் தங்கை நகை வியாபாரி சேட் என்பவர் வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. சென்னை, காஞ்சிபுரம் உள்பட 15 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகாரில் சென்னையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், தகவல்களை பகிரலாம். சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 15 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னை கீழ்ப்பாக்கத்தில் வசித்து வரக்கூடிய தொழிலதிபர் நிர்மல்குமார் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இரும்பு வியாபாரம் இவர் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதே போல சைதாப்பேட்டையில் வசித்து வரக்கூடிய தொழிலதிபர் கலைச்செல்வன் வீடு, அம்பத்தூரில் வழக்கறிஞர் பிரகாஷ் வீடு, KK நகரில் நகைக்கடை உரிமையாளர் மகாவீர் வீடு, வடபழனியில் தனியார் நிறுவனத்தில், அதே போல MGR நகரில் தொழிலதிபர் வீட்டிலும் இந்த சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சோதனை சுமார் 3 மணி நேரத்தை கடந்து சென்று கொண்டிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது வருகிறது. குறிப்பாக சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கின் அடிப்படையில் சோதனை என்பது நீண்டு கொண்டிருக்கிறது. இதில் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த காஞ்சிபுரத்திலும் சோதனை என்பது நடந்து கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அதனுடைய விவரங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் இதுவரை தெரிவிக்கவில்லை. சோதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.